மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. என் ஒய்ஃப் பெரிய சப்போர்ட். அவள் எப்பவுமே எடுத்தோன்னே நல்லா இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவான். நிறைய பேருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே தெரியாம இருக்கும். கல்யாணம் பையனே இருக்கான். ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாம கூட உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ப்ரொபோசல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு இயரும் அதனுடைய ஃபேன் பேஸ் வளர்ந்துட்டே தான் இருக்கும். வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் மிகப்பெரிய ரீச் கொடுக்கணும்னு நினைச்சீங்க? அது ஆரம்பிக்கும் போது எங்கள் யாருக்குமே அது தெரியாது. ப்ளஸ் ஒரு பெரிய டெசிஷன் அது. ப்ளஸ் நல்ல ஹிட் சீரியல், நல்ல நம்பர் 1ல் இருக்கிறோன்னும் போது ஒரே டைம் நான் 2 சீரியலோ ஏதோ பண்ணியிருந்தேன்னா நல்ல செட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கதை சீரியலில் டிவியில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஃபேன்ஸ்க்கு அந்த கேள்வி இருக்கும். இனிமேல் அவர் வந்து சினிமா மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும். இதற்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன, உங்களோட பதில் என்ன? டெலிவிஷனில் எப்படியாவது இருந்துகிட்டே இருக்கணும். பட் சீரியலே, இன்ஃபேக்ட் சீரியலே வந்து எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்லாம் யோசனை எனக்கு இருந்திருக்கு. எந்த சீரியலுக்கு அப்போ உங்களுக்கு அது தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஈரமணர் சீரியல். சில பேர் ஏன் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சும்மா தானே இருக்க, எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஏன் சீரியல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கு, எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அருண் விஜய் சார் ஆடுவார், பேக்ரவுண்ட் டான்சர்ஸ், அதுக்கு பின்னாடி க்ரௌட் நிற்பாங்கல்ல, நிறைய பேர் பார்ப்பாங்க ஃபேன்ஸுக்கு. அப்புறம் முன்தினம் பார்த்தேன்னு ஒரு படம், நம்ம மகிழ் திருமணி சார் இருக்காரு. ஆமாம், அவரோட ஃபர்ஸ்ட் படம். கரெக்ட். அந்த படத்தில் ஒரு 2 டைலாக், ஒரு டைலாக் வச்சு ஒரு. வணக்கம் குமரன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், குமார சம்பவம். தேங்க்யூ. அஸ் அன் லீட் ஆக்டர், இதற்கு முன்னாடி நீங்கள் சீரீஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போது ஒரு லீட் ஆக்டராக தியேட்டர்ஸில் வரப்போகுது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது? பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா லாங் டேர்ம் ட்ரீம் இது. படத்தில் நடிக்கணும், படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது. அதனால் எனக்கு இது பெரிய மூமெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ சீரியல் பண்ணோம், அதில் ஹீரோவாக பண்ணோம். பட் இருந்தாலும் படம் பண்ணணும், நீங்கள் சொன்ன மாதிரி படம் பண்ணுறது தாண்டி தியேட்டரில் வரணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, தியேட்டர் மூமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இப்போது அதை பண்ணியிருக்கோம் அப்படின்றதே என்னால் இன்னும் உண்மையாக சொல்லணுன்னா அது இன்னும் எனக்கு இறங்கவே இல்லை. ஓகே, நான் போய் தியேட்டரில் போய் அதை நின்று அதை முதல்ல உணரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், நடக்க போகுது அப்படின்றது இருக்குது. பட் அது இன்னும் கம்ப்ளீட்டாக எனக்கு அது இன்னும் ஃபீலே ஆகலை. இந்த சென்ஸ் நான் அதை போய் லைவாக நின்று பார்க்கணும், அதுதான். பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அட் த சேம் டைம் ப்ரேயர்ஸ். ஓகே, இப்போது நம்ம சீரியலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜித்து பல வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். when it comes to சினிமா அப்படிங்கும்போது அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது அதில் நீங்கள் நடிச்சிருக்க ஆட்கள் எல்லாருமே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். இளங்கோ குமரவேல் அவர்களாக இருக்கட்டும், பாலசரவணன் அவர்களாக இருக்கட்டும், அவருமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது டேரக்டர் பாலாஜி வேணுகோபால், ஜிஎம் குமார் சார், பாலாஜி வேணுகோபால் ஒரு ஆக்டராக இருந்துட்டு இப்போ ஒரு டேரக்டராக, இப்போ அவர் 2வது படம். அப்படிங்கும்போது எப்படி இருக்குது? ஐ மீன் இப்படியான ஒரு டீம் உங்களுக்கு அமைஞ்சது? உண்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாரும் மத்தியிலையும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்றது தான் உண்மை. இவங்க எல்லாரு கூடயும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்றது தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாக படத்தில் ரொம்ப வருஷமாக நடித்து ரொம்ப எக்ஸல் ஆகிட்டு இருக்கவங்க. இவங்க எல்லாரு கூடயும் நான் போய் இது வந்து கேஸ்டிங் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் பண்ண போகிறாங்க, இது இவங்களாம் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்றது. ஸோ அந்த மைண்ட் செட்டை நான் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். பட் எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு பெரிய ஐம் லக்கி தான் இவங்க எல்லாரு கூடயும் நான் நின்று நடிக்கிறது அப்படின்றது. பட் இப்போ வெப் சீரிஸ் பண்ணும்போது, நான் வதந்தி பண்ணும்போது எஸ்ஜே சூர்யா சார் கூட நடித்தேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த என்ன சொல்கிறது, கேமரா முன்னாடி போகிற வரைக்கும் தான் அந்த ஒரு பயமும் அந்த ஒரு பதட்டமும், சரியான வேலையை நம்ம பண்ணிடணும், நம்மளால் அவங்க ஒரு 2 தடவை நடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, நம்ம அவங்கள ட்ரபிள் பண்ணிடக்கூடாது, இந்த அக்கறை பயம்லாம் இருக்குல்ல, அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. கேமரா முன்னாடி போன அப்புறம் அது அந்த கேரக்டராக தான் நான் அவங்கள பார்க்கப்படுறேன்னும் போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அவங்க எல்லாருமே என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஐயா பாலசரவணன்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம், நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு தான் பாலசரவணன்லாம். ஸோ எனக்கு அந்த கம்ஃபர்ட், படம் ஃபுல்லாக நானும் பாலசரவணன் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருந்த மாதிரி ஒரு
ஒரு கம்ஃபர்ட், ஒரு நண்பன் இருந்துட்டா போதாதா நமக்கு, அப்புறம் என்ன தைரியம் வேணும். அந்த தைரியம் என் கூட பாலசரவணன் இருந்ததுலேயே எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த கம்ஃபர்ட்டை அவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. அண்ட் படமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக போச்சு. அது ஒரு பெரிய டாஸ்கெல்லாம் எங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் டெலிவிஷனில் இப்போ ஷோ பண்ணியிருக்கீங்க, சீரியல் பண்ணியிருக்கீங்க போது அப்போலேருந்தே சைடில் எப்படியாவது ஒரு பெரிய ஒரு சீரீஸோ இல்லை பெரிய படங்களில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்ததா உங்களுக்கு? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. ஓகே, நான் அதாவது சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன், நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம சினிமாவில் வந்துடணும், அதில் ஹீரோவாக பண்ணிடணுன்றது தான் நம்மளோட இலக்காக இருந்தோம். ஆமாம், அதுதான் நோக்கமே. எது பண்ணாலும் அதை நோக்கி தான் இருக்கும் நம்ம ட்ராவல் வைங்களேன். அதில் ஒவ்வொரு நாளும் அதுதான் ஐடியாவாக இருக்கும். சீரியலே, இன்ஃபேக்ட் சீரியலே வந்து எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்லாம் யோசனை எனக்கு இருந்திருக்கு, எனக்கு அந்த சீரியல் வந்தப்போ. ஏன்னா அப்போது சீரியல் பண்ணால் படம் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு பிம்பம்லாம் அப்போ இருந்தது. எந்த சீரியலுக்கு அப்போ உங்களுக்கு அது தோணுச்சு? நான் ஃபர்ஸ்ட் ஈரமணர் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சீரியல்லாம் சில பேர் ஏன் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சும்மா தானே இருக்கேன், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஏன் சீரியல் பண்ணக்கூடாது அப்படின்னு. படம் பண்ண முடியாது, அப்புறம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது வீணாக போய்டும், இந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. அப்புறம் அதாவது இப்படிலாம் மற்றவங்க கேட்கும்போது அப்புறம் ஒரு சீரியல் நமக்கு வரும்போது ஈரமான ரோஜாவின்னு ஒரு சீரியல், அது ஒரு சின்ன எபிசோட் தான் நான் பண்ணுவேன், ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் தான் நான் பண்ணேன். அப்போது வந்து இதே பயம் திருப்பியும் இந்த மாதிரி வருது, பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தாண்டி இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு திருப்பி வருது, ப்ளஸ் இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு தேடல் வேறு ஆங்கிளில் பண்ணியிருக்கோம், இது ஏதோ ஒன்று கொடுக்குது, மேபி இது நமக்கு அங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று எனக்கு அப்போ தோணுச்சு. அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதை தொட்டு உடனடியாக என்னை பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்துட்டு ஜிஎம் சார் பார்த்துட்டு அவர் தான் என்னை கதிராக பண்ண வச்சது. ஓகே, இந்த பையன் அந்த கதிர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அது இமீடியட்லி அது கமிட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். ஓகே, ஸோ அப்போல்லாம் எனக்கு அந்த சந்தேகம் இருந்துட்டு, சீரியல் பண்ணால் அதாவது ஆகிடுமா, படம் பண்ண முடியாதா, அப்படி ஒரு வெளியே அப்படி ஒரு இது இருக்கா அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. பட் அப்புறம் தான் அது தெரிஞ்சுது, சினிமாவும் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு, எல்லாமே டிஜிட்டல் ஆச்சு. முன்னாடி சீரியல் விஷுவல்ஸே வேறு மாதிரி இருக்கும், எல்லாம் ஒன்று தான் அப்படின்றது போக தான் எக்ஸ்பீரியன்ஸில் அது தெரிய வந்தது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா நாளும் அந்த தேடல் இருந்துகிட்டே தான் இருந்தது. சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போதும் ஒவ்வொரு நாளும் இதை நோக்கி தான் அந்த ட்ராவல் இருந்தது. ஏதாவது பண்ணணும், இதுலேருந்து அடுத்து அங்கே போயிடணும் அப்படின்றது, எப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்ற அந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் எனக்கு இருந்திருக்கு. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இப்போது நிறைய ஒரு சில படங்கள் இப்போ நான் எனக்கே ஞாபகம் இல்லாத படம் பேரெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு 2 படம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். ஒன்று வந்து வேதான்னு ஒரு படம், அருண் விஜய் சார் நடித்தார். ஆமாம், வேதம்னு நினைக்கிறேன். வேதம் இல்லை, வேதான்னே ஒரு படம் இருக்குது, நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு சாங் ஆடுவார். அது கிட்டத்தட்ட 2010க்கு முன்னாடி இல்லை, அது இருக்கும்னு நினைக்கிறேன், எப்பயோ ஒரு அது பழைய படம். அது வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜில் ஷூட். ஓகே, அதில் வந்து அவரோட டான்ஸ் இவர் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தார். அதில் ஃப்ரண்ட் ரோவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா அதில் ஒரு 5 நாள் சாங் ஷூட் பண்ணாங்க. மொட்டை டான்சர் அப்படிங்கவோ அது இல்லை, நான் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் இவங்க ஆடுவாங்க, அருண் விஜய் சார் ஆடுவார், பேக்ரவுண்ட் டான்சர்ஸ், அதுக்கு பின்னாடி க்ரௌட் நிற்பாங்கல்ல. அங்கே நின்றுட்டு இருந்தீங்க? ஆமாம்மா, அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இருக்கும், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, நிறைய பேர் பார்ப்பாங்க ஃபேன்ஸி. அதில் வந்து ஒரு 5 நாள் வந்து கை தட்டிகிட்டே இருக்கணும், காலேஜில் நடக்கிற மாதிரி. அருண் விஜய் சார் வந்து அடித்து போட்டுட்டு உடனே அங்கே ஒரு டான்ஸ் ஆடுவார், காலேஜ் க்ரௌட் இருக்கும்ல, அந்த ஆம்பியன்ஸ் தான் நாங்கள். அப்போ வந்து கை தட்டிகிட்டே இருக்கும், மொட்டை வெயில். ஒரு 5 நாள் நம்ம வந்து படத்தில் நடிக்கணும், நல்லா நம்ம வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணணும், கலராக இருக்கணும், அப்போல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்போம்ல, அதெல்லாம் போச்சு அந்த 5 நாளில். மொட்டை வெயிலில் நின்று கை தட்டுறேன், கருன்னு ஆகி, ஐயோ ஒன்றுமே இல்லாததுக்கு இது போயிடுச்சு அப்படிலாம் அப்போது அந்த ஏஜில் ஃபீல் பண்ணி. ஸோ அது ஒன்று. அப்புறம் முன்தினம் பார்த்தேன்னு ஒரு படம், நம்ம மகிழ் திருமணி சார் இருக்கார்ல. ஆமாம், அவரோட ஃபர்ஸ்ட் படம் கரெக்ட். அந்த படத்தில் ஒரு 2 டைலாக் வச்சு ஒரு ஒரு சீன் மட்டும் பண்ணேன். ஓகே, அது ஆக்சுவலாக ஒரு லவ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் படம், யாருக்குமே தெரியாது அவரோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தடையறதக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுலேயும் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணேன், அதில் வரவே இல்லை. ஓகே, கட்டாகி போயிடுச்சு. பின்னாடி நின்றதெல்லாம் சொல்கிறேன், இது இந்த ஷார்ட்ஸ் வந்தனால உங்களுக்கு நான் என் மைண்டில் இருக்குது, அதனால சொல்கிறேன். நிறைய படம் நின்றுருக்கேன் அந்த மாதிரி. இப்போ மகிழ் திருமணி சார் இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல இண்டஸ்ட்ரி டேரக்டர்ஸ், நம்ம யார் கூட இருக்கணும் ஃபாலோ பண்ணுவோம். அப்படிங்கும்போது
நீங்க அவர் கூட ஒரு டயலாக் பேசுற ஒரு சீனாவே படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரே டைரக்டர். ஒரு இல்ல டயலாக் இன்னும் பெருசா நினைச்சேன். அதான் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா அந்த ஒரு சின்ன லெவல் ஒரு 2 வார்த்தை வரும். ஒரு செகண்ட் ஃப்ரேமாவது வந்துருவீங்கல்ல. ஆமா அது வருது. ஓகே. இப்போ ஒரு பெரிய டைரக்டர் ஆமா. நீங்க போய் பாப்பீங்களா? கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் அவர். ஓகே. நான் சும்மா இதுக்காகன்னு சொல்ல, எனக்கு அவர் தடையற தாக்கையா இருக்கட்டும், தடமா இருக்கட்டும், மிகாமனா இருக்கட்டும், அவரோட ஃபிலிம் மேக்கிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ற இது. அவர் கூட அப்பையெல்லாம் பேசியிருக்கேன். இப்போ பார்த்தா கூட கண்டிப்பா பேசுவார். அந்த மாதிரி தான் அவர். ஓகே. ஒரு சின்ன பர்சனை கூட அவர் மீட் பண்ணி பேசினாருன்னா ஞாபகம் வச்சு பேசக்கூடியவர். நீங்கள் சொன்ன கரெக்டாக கேட்குறீங்க. ஆனால் இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டு போய் அவரை போய் நான் பார்க்கணும் சார், பண்ணிட்டேன் அப்படின்னு பிளெஸிங் வாங்கணும். அதே மாதிரி ஏல் விஜய் சார் படத்தில் அதை சொல்ல மாட்டேன் பாருங்க, விக்ரம் பிரபு சார் வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துலையும் நான் வந்து இது என்ன மாயம் இது என்ன மாயமில் வந்து ஃபியூ சீன்ஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அங்கே இங்கே, அப்புறம் ஹாக்கி விளையாடும் போது பேக்ரவுண்டில் இருக்கிறது, ஹாக்கி பிளேயர், அப்புறம் அடி வாங்குறது, அந்த மாதிரி விக்ரம் பிரபு சாருக்கு ஆப்போனன்ட் டீமில் இருப்போம் நாங்கள். ஓகே. அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஏல் விஜய் சாரும் அப்போலேருந்தே பழக்கம். என்னோட ரொம்ப நல்ல ஒரு வெல் விஷர். ஓகே. அவர்கிட்ட கூட இதெல்லாம் அனுப்பி விஷஸ்லாம் வாங்கியிருக்கேன், போய் நேர்லையும் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக நிறைய. கண்டிப்பாக பார்த்தா தெரியாது, போய் வேணும்னே தேடி பார்த்தா இப்படி பயணம் ரொம்ப பெருசு இல்லை உங்களுக்கு? ஸ்பாட் பண்ணிட்டீங்க. ஆமாம் ரொம்ப பெருசு. இப்போ எனக்கு வதந்தி பார்க்கும்போது எனக்கு தோணுது ஒரு ஆடியன்ஸ், சராசரியான ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன், நீங்கள் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அப்படி ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது வதந்தியில் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு ரோல், எப்போதுமே குடிச்சிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ரோல். அப்படிங்கும்போது இதை பண்ணால் இமேஜ் மாறிடும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஓடலையா? இல்லை, எனக்கு அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அது சீரியல் பொறுத்த வரைக்கும் நம்மளை அப்படியே உண்மையாகவே அந்த கேரக்டராகவே பார்ப்பாங்க, பிலீவ் பண்ணி. வெளியே போனால் கூட எனக்கு கதிர்னு கூப்பிடுவாங்க, அவங்க வீட்டு பையனாக பார்ப்பாங்க. அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் தான். அட் த சேம் டைம் அவங்க அந்த அந்த கேரக்டராகவே நம்மளை பார்ப்பாங்க. எப்படி வந்து ஒரு குடிகாரனா வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜில் நம்மளை வந்து ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதை மாற்றுறது வந்து பெரிய ரிஸ்க்கான விஷயம் தான். நீங்கள் சொல்கிறது தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு. பட் நான் அதை ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. நான் ஒன்றே ஒன்று கதை கேட்டேன். எனக்கு ஆண்ட்ரூ, அவரும் ரொம்ப வருஷம் பழக்கம். இதே மாதிரி தான் ஆண்ட்ரூ லூயிஸ். ஆமாம், ஆண்ட்ரூ லூயிஸ் இருக்கார்ல, அவரும் அப்போலேருந்தே சான்ஸ் கேட்கும் போதுலேயே அப்படியே பழகி ரொம்ப நல்ல வெல்விஷர் அவர்லாம். ஸோ அவ்வளோ வருஷம் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வதந்தி, அவர் அவ்வளோ படம் பண்ணி அதுக்கப்புறம் வதந்தியில் என்னை கூப்பிட்டார். ஸோ அப்போது அவர் சொல்லும்போது அந்த கதையை கான்சென்ட்ரேட் பண்ணேன். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது, பெரிய ப்ராஜெக்டாக இருந்தது. ஏன்னா அது வந்து லைவ் டப்பிங், சீரியல் மாதிரி ப்ராம்ப்ட் வாங்கி பேசுகிறது கிடையாது. ஒரு இங்கே பேசுகிற மாதிரி அப்படியே அதுதான் டப்பிங்கே கிடையாது, லைவ் சவுண்ட் வச்சு பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படி தான் அதை நான் எடுத்துக்கிட்டேனே தவிர, அண்ட் அந்த மாதிரி அதையும் பிடிக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு டாஸ்க் தானே. அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம், நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்போ அப்படி ஒரு வரும்போது அந்த டாஸ்க் எடுத்து அதை எப்படி நம்ம வேறு மாதிரி பண்ணி எல்லாருக்கும் பிடிக்க வைக்கலாம் அப்படின்றது தான், அதை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ரொம்ப அதை போட்டு அப்படி யோசிச்சு பயந்துக்கல. ஓகே, அது எப்படி இருந்ததுங்கிறதுலாம் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. பட் இன்னொரு இமேஜ் பின்னாடி இருந்துகிட்டே இருந்தது, கதிர் இதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ். ஆனால் விக்னேஷும் அந்த கேரக்டர் விக்னேஷும் வந்து ரொம்ப அது ஒரு லவபிளான ரோல் தான். அது ஆமாம், பார்க்க அப்படி இருக்கும், வெளியே ஜாக் ஃப்ரூட் மாதிரி அவன். ஆமாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரைமரியாக சினிமா அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னியில் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது சீரியல் போய் பண்ணுறீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஃபேம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருச்சு, பேர் வாங்கி கொடுத்துருச்சு, புகழை வாங்கி கொடுத்துருச்சு, எல்லாமே உங்களுக்கு அது வாங்கி கொடுத்தும் போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சா? என்னடா இது, நீங்கள் நினச்சிங்களா ஃபர்ஸ்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இவ்வளோ பெரிய ஃபேம் உங்களுக்கு தந்துடும், ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்படி ஒரு ரீச் கொடுக்கும், இப்படி ஒரு வெற்றி ப்ராஜெக்டாக அது அமையும், அதில் நான் இவ்வளோ வெளியே ஒரு ஃபெமிலியரான இவ்வளோ ஒரு பெரிய ஒரு க்ரௌடை வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச முகமாக ஆவேன் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆன் த கோல் அது ஒரு 6 months ப்ராசஸில் போகும்போதே அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதனுடைய ரீச்சே எங்கேயோ இருக்குது அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இயரும் அதனுடைய ஃபேன் பேஸ் வளர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக முன்னாடிலாம் நினைக்கவே இல்லை.
பட் நீங்கள் வேறு ஏதோ கேட்க வந்தீங்க அதில். இல்லை அதான் கேட்டேன், அந்த ஃபேம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் மிகப்பெரிய ரீச் கொடுக்கும்னு நினச்சிங்களா? அது ஆரம்பிக்கும் போது எங்கள் யாருக்குமே அது தெரியாது. ப்ளஸ் நான் ரொம்ப புதுசு சீரியலுக்கு, என்ன பண்ணும் அது என்ன ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது. சீரியல் வந்தப்போ அது யூடியூப்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். திடீர்னு ஒருத்தனை வந்து ஒரு சீரியலில் ஹீரோவாக பண்ணும்போது அந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தே தவிர சீரியல்லாம் ஒரு என்ன எப்படி வெளியே ரீச் இருக்கும் அது கூட எனக்கு தெரியாது அப்போது. ஸோ அது அங்கே போய் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, கற்றுக்கிட்டது தான். ஸோ எனக்கு வியப்பாக தான் இருந்துச்சு. எனக்கு இப்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க வந்து சீரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப் ஜோன், ஒரு இன்கமாகவும் சரி ஒரு ஃபேமாகவும் சரி எல்லாமே ஸ்டெடியாக இருக்கும். அப்படிங்கும்போது அப்படியான ஒரு சேஃப் ஜோனை விட்டுட்டு வெளியே வந்து நான் படம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய டெசிஷனாக தான் நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது அந்த டெசிஷன் எடுக்கும்போது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நின்னது யார்? என் கூட நின்னது என் ஃபேமிலி. ஓகே, அது எதுவுமே சொல்லலையா? இல்லை, அதுதான் அது இன்னும் நான் நிறைய அந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் அது. ஒரு 4-5 இயர்ஸ் ஆமாம் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் நல்ல ஹிட் சீரியல், நல்ல நம்பர் 1ல் இருக்கிறோன்னும் போது நிறைய மற்ற சீரியல்ஸ்க்கெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒரே டைம் நான் 2 சீரியலோ ஏதோ பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஃபேமுக்கு ஃபேமும் இருக்குது, நல்ல செட்டில் ஆகிருக்கலாம். ஆமாம், ஃபினான்ஷியலி ரொம்ப செட்டில் ஆகிருக்கலாம். நான் என்னோட என்ன சொல்கிறது கெரியர் சீரியல் ஆரம்பித்ததே ரொம்ப லேட்டு. இப்போ 12-14 வருஷம் நான் தேடி தான் எனக்கு ஒரு சீரியலே வந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சம்பாதிக்க ஆரம்பித்ததே லேட். ஓகே, அதை வந்து இமீடியட்லி நான் 3rd இயரே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே இது முடிச்சுக்கிட்டு நான் அடுத்து போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அதை விட்டேன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும். அதே நேரம் வேறு சீரியல் வரும்போதும் எனக்கு தெரியும். இன்னொன்று எடுத்துக்கிட்டால் இது அப்படியே டபுள் ஆகும், ஃபேம் டபுள் ஆகும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டபுள் ஆகும், கம்ஃபர்ட் ஆகலாம். ஆனால் உள்ள அந்த நமக்கு அந்த பேஷன், படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பேஷன் அது இருந்துகிட்டே தான் இருந்தது. அதிகரிச்சுட்டே மட்டும்தான் இருந்ததே தவிர கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துடக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணிகிட்டே தான் இருந்தது. அதனால் எத்தனை வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நான் வேணான்னு சொல்லிவிட்டு முதல்ல நான் இதை ஒழுங்காக முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணுன்றதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸாக இருந்தேன். பட் அது பெரிய டெசிஷன் தான், பெரிய பயம் எனக்கும் இருந்தது. அதை கடந்து வந்த டைமும் டஃப்பாக தான் இருந்தது. பட் எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி வந்தாச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி என் ஃபேமிலி என் கூட இருந்தாங்க. நான் அதை சொல்லிட்டேன் 2 இயர்ஸ் ஆகலாம் விட்டு வந்து, இந்த 2 இயர்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது இன்னும் நான் சொன்னேன் ஒரு 1 இயர் இதை முழு மூச்சாக நான் இறங்கி ட்ரை பண்ணுறேன், 1 இயரில் நான் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 1 இயரில் நான் படம் கமிட் ஆகிட்டேன். ஓகே, காட்ஸ் கிரேஸ். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது ப்ரொடியூசர் இப்போ நான் எல்லாமே ஒரு பிலீஃப் அப்படின்றது தான். அப்படிங்கும்போது ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினார்? என்ன கமிட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினார்? அவருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு? ஆமாம், இப்போ எங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரொடியூசர் வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் கேஜே கணேஷ் சார் தான் எங்கள் படம் ப்ரொடியூசரும் இப்போ இல்லையா. ஸோ இந்த 5 வருஷமும் வந்து நான் என்ன சொல்கிறது, நான் அந்த 5 வருஷம் அவர் கூட அந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத அவர் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கார் ஆஸ் அ ப்ரொடியூசர். என்றைக்குமே வந்து அவர் என்றைக்குமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு நான் பண்ணுற மாதிரி வச்சுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்கு என்ன ஃபேவர் பண்ணணுமோ அதை நான் கொடுத்துருவேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ டேஸ் இருக்கணும்னா கூட நான் இருந்து பண்ணி கொடுத்தேன். இதுதான் டேட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகி நான் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி அவர் எனக்கு தேவையானதையோ எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுலையோ என்னன்னு மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அவர் அதை வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் அவரும் பார்த்துப்பார். ஸோ அந்த பாண்டிங் எங்கள் எல்லாருக்குமே ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. அதில் குறிப்பாக எனக்கும் கணேஷ் சாருக்கும் வந்து நான் படம் பண்ணணும் அப்படின்ற அந்த தாகம் இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். நான் அவர்கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன், சார் நான் படம் பண்ணியே ஆகணும், படம் பண்ணணும், நான் அதை தேடி நிறைய ஓட வேண்டியிருக்கு. ஸோ இது நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம், எப்போது இதுலேருந்து ஒரு பிரேக் கொடுக்குறீங்களோ, உங்களால் முடியுமோ, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ சொல்லுங்கள், என்னை இங்கேருந்து ரிலீவ் பண்ணுங்கள், நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னேன். என்ன இல்லை சார் எனக்கு இதுதான் பேஷன் அப்படின்லாம் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப ஆசை, நான் இது இவ்வளோ வருஷமாக நான் இதை ட்ராவல், இது எல்லா ஜேர்னியும் அவருக்கு தெரியும். ஓகே, அவர் எல்லாமே கேட்டுகிட்டே மட்டும்தான் அது. பட் மனசில் அவர் நம்மளே அவனை ஹீரோ ஆக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காருன்றது எனக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அவர் பண்ணதுன்னா ஒரு சீரியலில் இல்லை ஹீரோவாக என்ன தான் பண்ணாலும் படத்துக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு அவர் நினச்சது. நான் நினைக்கலாம் என் மேலே நான் ரிஸ்க் எடுக்க நான் நினைக்கலாம், அது சுயநலம் தான். பட் அவர் நினச்சது வந்து பெரிய டெசிஷன் தான்.
அவர் ஹீஸ் அ பிரதர், லைக் அ பிரதர் டு மீ. அது இதிலே தெரியுது பாருங்கள். அவர் நான் ஹீரோ ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டவர். கண்டிப்பாக. இப்போது இந்த படம் பண்ணுறீங்க, இப்போ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, சீரியல் பண்ணுறக்கும் போது நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த டைமில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? சினிமாவிலேருந்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏதாவது ஒரு செகண்ட் லீட் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம்? சீரியல்லையா? இல்லை படங்களில். அதான் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது. சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை, ஆக்சுவலாக சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒன்று வதந்தி பண்ணேன். அப்புறம் ஆக்சுவலாக நான் இன்னொரு வெப் சீரிஸ் பண்ணிட்டேன். ஹங்காமாவில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், மாயா தோட்டான்னு. எந்த ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு, நான் அங்கே போய் ஒரு 5 வருஷம் இருந்ததில் ஒரு ஃபியூ டேஸ் கூட கேப் கிடைக்காது அவங்களுக்கு போய் வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்களே, ஆனால் இவருக்கு பதில் இவர்னு மாறிட்டு போயிடுவாங்க. அப்படியே அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு போயிடுவாங்க. பட் நான் அதை மட்டும் பண்ணிடவே கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் மேலே வச்சுருந்த மரியாதை, ஏன்னா அதுதான் எனக்கு ஒன்று கொடுத்துச்சு. ரெண்டாவது நான் எங்கள் ப்ரொடியூசர் கணேஷ் சார் மேலே வச்சுருக்க மரியாதை. அவர் இதை நம்பி ஒன்று என்னை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இன்றைக்கி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, நான் அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போகக்கூடாது. மூணாவது ஆடியன்ஸ் நம்மளை நம்பி ஒரு 3-4 வருஷம் உட்காந்து பார்த்துட்ருக்கானுங்க. இந்த பையன் வருவான், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவமரியாதை தான் நினைக்கிறேன், அப்படி பாதியில் விட்டுட்டு போகிறது. சிச்சுவேஷனாக ரொம்ப முடியவே வேறு ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரினா வேறு. பட்டு இது ஜஸ்ட் லைக் தான் விட்டுட்டு போகிறது அது தப்புன்னு எனக்கு எப்போவுமே தோணும். அதை நம்ம பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து யோசிச்சா அது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா சும்மாவே சீரியலில் தூக்கம் இருக்காது. ஏன்னா முடிச்சுட்டு நாங்கள் டப்பிங் போவோம் இல்லையா, டப்பிங் போய்ட்டு அதுக்கப்புறம் போவோம். இதையும் சேர்த்து நான் அந்த 2 வெப் சீரிஸுமே நான் சேர்ந்து பண்ணேன். ஸோ லிட்டரலாக 2 நாள் 3 நாள் தூங்காமலாம் எங்கேயும் மாறிவேன். அதனால் வதந்தியில் கொஞ்சம் லுக்காக மாறலாம் ஒரே மாதிரி இருப்பேன். அப்படி நான் பண்ணிட்டு வந்தேன். மாயா தோட்டாக்கு எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த ஒரு கேப் கொடுங்கன்னு, அப்புறம் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபியூ டேஸ் ஒரு 10-15 நாள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போய் டக்குன்னு முடிச்சுட்டு இங்கே வந்தேன். இங்கே கேப்பே இருந்திருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கதிர் இல்லாமல் இருந்திருக்காது. அப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனேன். நான் மிஸ் பண்ணலை. ஸோ உங்கள் கேள்விக்கு என்னென்னா, இதனால் அதையும் மிஸ் பண்ணிடல, அதனால் இதையும் மிஸ் பண்ணிடல, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணேன். பட் அப்படி என்னையே அந்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுமோ, நான் ஏன்னா தேடிட்டு இருக்கேன், இவ்வளோ தீவிரமாக படத்துக்கு தேடிட்டு இருக்கேன், அந்த படம் எனக்கு வந்ததுன்னா நான் இதை விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் நான் சார் சீக்கிரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலாம் அப்படின்னு அவர் ஓகே பண்ணிட்டேன். இப்போது இதற்கப்புறம் அப்படிங்கும்போது நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கதிர் அவர்களை வந்துட்டு பார்க்க முடியாதா, ஐ மீன் சீரியலில் டிவியில் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரியான ஃபேன்ஸ்க்கு அந்த கேள்வி இருக்கும். இனிமேல் அவர் வந்து சினிமா மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும். இதற்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன, உங்களோட பதில் என்ன? இனிமேல் சீரியல் பண்ண மாட்டாரா அப்படின்னு, இனிமேல் டிவியில் வர மாட்டாரா, இனிமேல் முழுக்க இல்லை டெலிவிஷனில் மற்ற ஷோஸோ எதுவோ டெலிவிஷனில் இருக்கணுன்றது எனக்கு மிகப்பெரிய ஆசை. விஜய் டிவி தான் எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்தது. விஜய் டிவி டெலிவிஷனில் எப்படியாவது இருந்துகிட்டே இருக்கணும். பட் சீரியலே வந்து நான் ஐயோ அதுக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே. எல்லாம் வேலை தான். தெரிஞ்சோ தெரியாமல என் ஆசை சினிமாவாயிடுச்சு சின்ன வயசுலேருந்தே. அதனால் மட்டும்தானே தவிர இது கீழே அது மேலேங்கிறதுனால நான் இங்கே போகல. எனக்கு இதுதான் பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்தது, சீரியல் தான். அதனால் வந்து இதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஆரம்பத்துக்கு உள்ளே வரும்போதே நான் அந்த டெசிஷனில் தான் வந்தேன், இதுலேருந்து அங்கே போயிடணும், இது மூலியமாக அங்கே போயிடணும் அப்படின்றது தான். அதனால் நம்ம வந்து நாளை பின்ன என்ன ஆனாலும் சீரியலுக்கே வந்துடக்கூடாது அப்படின்னு அதை நான் கீழெல்லாம் பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒன்று தான். ஒரு நடிகனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். அதனுடைய ரீச், மக்கள் பார்க்குற பார்வை, அது மட்டும்தான் அது வேறையாக இருக்குது. ஃப்ரம் டெலிவிஷன் டு பிக் ஸ்க்ரீன் அப்படிங்கும்போது நிறைய பேர் அது ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சிலர் தான் மிகப்பெரிய வெற்றியை பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கே அவர்களாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்கள், பிரியா பவானி சங்கர், அப்புறம் ஆக்டர் பிரேம்குமார் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்ககிட்ட இருந்து ஏன் இவங்க அதை பண்ணியிருக்காங்க, ஏன் நிறைய பேரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த ஜெயிச்சவங்கள்ட்ட இருந்து? இல்லை, கண்டிப்பாக. முதல்ல வந்து எனக்கு அந்த அப்சர்வேஷன்லாம் நானும் அந்த கேல்குலேஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னா, அதாவது அந்த காத்திருத்தல். அதாவது புரியுது அவங்களுக்கு, கரெக்டானதாக பண்ணணும் அப்படின்னு ஒரு காத்திருத்தல் இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு தனி ஆர்ட். ஏன்னா வழியில் நிறைய வரும், சர்வைவல் கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை எடுத்துக்கிறது தான் எல்லாருக்கும் தோணும். இல்லை இதை எடுத்துக்கிட்டால் அங்கே அந்த பெரிய இலக்கு இருக்குல்ல, அந்த பெரிய இலக்குக்கு டிஸ்டர்ப் ஆகிற எந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காத்திருத்தல் இருக்குல்ல,
அந்த பீயிங் சூஸின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இது மட்டும் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு இது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அதுதான் அந்த ரொம்ப பசியில் இருக்கும்போது வேணாம், இது சாப்பிட்டா அதை சாப்பிட முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கரெக்டான ப்ராஜெக்ட். அந்த பண்ணுற அந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து தேர்ந்து கரெக்டாக இது நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்ற தன்னை அனலைஸ் பண்ணி தன்னுடைய நிலை என்ன, நான் என்ன நினச்சிக்க கூடாதுல்ல, நான் போய் ஒரு 10 பேர் அடிக்கலாம் அப்படின்றதோ, இல்லை நான் வந்து ஒரு புரட்சி படம் பண்ணிடலான்றதோ, மேபி அந்த இடத்துக்கு நான் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம நிலை அறியணும் முதல்ல. நம்ம நிலைக்கு ஓகே நமக்கு எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேல்குலேஷன் இருக்குல்ல, அதுவும் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். டு பிகின் கரெக்டாக இந்த படம் ஃபஸ்ட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது 2வதாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது ஒரு கேல்குலேஷன். அதுவும் ஒரு நடிகனுக்கு பெரிய தேவையான ஒரு கேல்குலேஷன். ஸோ இதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல ப்ராஜெக்டாக சூஸ் பண்ணி போகிறாங்க. அதுதான் ஒரு அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போகுது. ஜஸ்ட் லைக் தட் அவங்க பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, நாட் ஈஸி. ஸோ அப்படி தான் நான் அதை பார்த்த வரைக்கும் எனக்கு புரியுது. பர்சனலாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க? எனக்கு வதந்தி பண்ண ஆண்ட்ரூ ரொம்ப வருஷ பழக்கம். அவர் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. எது என்ன விஷயம் பண்ணாலும் அவர் அதை இது நல்லா இருக்கு, இது இப்படி பண்ணு அப்படின்னு அவர் வந்து அதுக்கான உண்மையான இதை அவர் எனக்கு எப்பவுமே சொல்வார். என் ஒய்ஃப் பெரிய சப்போர்ட். அவள் எப்பவுமே எடுத்தோன்னே நல்லா இல்லைன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவாள். ஸோ அது பெரிய சப்போர்ட் எனக்கு. நிறைய பேருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே தெரியாமல் இருக்கும். எனக்கு கல்யாணம் பையனே இருக்கான். ஆமாம். ஸோ நிறைய ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாமல் கூட உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ப்ரொபோசல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும். ஓகே, எனக்கே ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறத்து இவருக்கு மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னு, அதுவும் இவங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரியாமலே இருந்தது. ஓகே, ஸோ அது மாதிரி அப்புறம் எங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடித்த சுஜிதா இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு பெரிய நானும் அவங்களும் இண்டஸ்ட்ரி இந்த படம் விஷயம் அவங்களும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், அதனால் படம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூடலாம் அப்போவே நடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த நாலேஜ் எப்படியாவது நம்ம திருடிக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போவோம். அண்ட் அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து அதிலலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்டு டிடி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள். சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து எப்போ நான் எது பண்ணாலும் அவருக்கு அனுப்புவேன். அவர் எப்போவுமே வந்து பிரதர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், நல்லா இருக்குது, நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு எப்பவுமே சொல்வார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மென்டலாக எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப. இப்போது நிறைய இந்த சினிமாவுக்கு முயற்சி செய்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடம் ஒரு மிகப்பெரிய இடமா அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சர்வைவலுக்காக கூட நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம், எவ்வளோ ஒரு 0லேருந்து வந்திருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்களும் இந்த மாதிரியான இடத்துலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இது செல்ஃப் மோட்டிவேஷன் தான் பெஸ்ட் மோட்டிவேஷன். யாருமே யாரையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே யாரையும் மோட்டிவேஷன் பண்ணிடவே முடியாது. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமே, ஆனால் அதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படி தான் அந்த இதை நினச்சிக்கணும். நாள் எடுக்க தான் செய்யும், கஷ்டம் இருக்க தான் செய்யும். எனக்கு நிறைய பேர் சொல்கிறவங்க திடீர்னு, சார் ரொம்ப வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்படியா? புரியுது, எனக்கு புரியுது, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. எத்தனை வருஷமாக 3 வருஷமாக கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அது பெருசு தான். ஆமாம், புரியுதா? பட் ரியாலிட்டி அது இல்லை. பட் சில பேர் ஒரு வருஷத்துல கூட வந்துடலாம். சரி, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகும். ஆனால் அவங்க இங்கே மேபி சீக்கிரம் போயிடலாமே தவிர வேறு இடத்துல கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கை அப்படி தான். அது நோபடி கெட்ஸ் ஈஸி மணி. எல்லாரையும் சாதிச்ச எல்லாருமே ஒரு கஷ்டத்தைப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதுதான் ரூல். அது எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டு தான் ஆகணும். ஈவன் யார் பெரிய டைரக்டரோட பையனாக இருந்தாலும் அவங்களுக்கான கஷ்டம் அவங்க பட தான் செய்வாங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடலாம், அதுக்கப்புறம் இருக்கிறது இருக்குல்ல, அவங்க கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காத்திருத்தல் டைம் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும்.
அதுக்கான டைமாக தான் அது உனக்கு கொடுக்குறாங்க, அது உனக்கு கொடுக்கப்படுதுன்னு நினச்சி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்றதான். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடலாம், அன்னைக்கு நம்ம அதை போகும்போது நம்ம அதில் பெஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். யூ கேன் நெவர் பி த பெஸ்ட், அதையும் நான் சொல்லிடுறேன். அது ஒரு அட்டெம்ப்ட் தான். ஓகே, பர்ஃபெக்ஷன் ஆக்ஸ் ஷார்ப்பஸ்ட் இதுதான் நீ எப்படி கொடுப்ப, பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆக்ஸை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 வருஷம் ஆகுதா, அந்த 5 வருஷம் கழிச்சு வரும்போது உன்னுடைய பெஸ்ட்டாக நீ கொடு. கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கான அந்த அந்த 6 இயர்ஸுக்கான வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஆனால் அது கண்டிப்பாக அங்கே ஹெல்ப் பண்ணும். என்ன நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், போகிற அந்த ஃபீல்டில் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றது தான் டாஸ்காக இருக்கணும். அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா நான் சினிமாவை பற்றி மட்டுமே இப்போதைக்கு சொல்கிறேன். ஆத்மார்த்தமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற யாரையுமே சினிமா கைவிட்டதே கிடையாது. அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். குமார சம்பவம் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான ப்ராஜெக்டை எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருந்து? இல்லை, முதல்ல குமார சம்பவம் எனக்கு இந்த நிலையிலேருந்து நான் முதல்ல நான் ஏன்னா இதை பற்றியே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்குள்ளே நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்குள்ளே இதுவே இன்னும் பிலீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது முதல்ல வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு படம், அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு, அப்படி தான் லான்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்படியே ஒரு படம் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே. ஒரு நல்ல ஒரு சுற்றி குடும்பத்தோட, ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டோட, ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஃபன் என்டர்டெய்னர், அதில் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் த்ரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இது அமைஞ்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் முதல்ல குடும்பத்தோடு வந்து எல்லாரும் பார்த்து இது உண்மையாகவே ஜென்யூனாக இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்ற ஆசை நான் அதை படுறேன். இந்த நிலையை முதல்ல நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன கொடுக்குதோ அதை ரிசீவ் பண்ணி அதை அப்படியே ஆன் த ஃப்ளோவில் பார்க்கலாம் அப்படின்றதான் என்னுடைய. கண்டிப்பாக வர செப்டம்பர் 12 இந்த குமார சம்பவம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்டர்வியூ. நன்றி நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.